மகிழ்ச்சியான திருநாள். வைரமுத்து தன்னுடைய அழகான வெள்ளி வட்டிலில் ஒரு 40 இனிப்புகளை அடுக்கி வைத்து வாயார உண்ணுங்கள் என்று நம்மை அழைக்கிற நாள் இந்த நாள். பட்டுப்புடவை எப்படி கட்டுவது, பட்டாசுகளை எப்படி வெடிப்பது, குடும்பத்தின் குழப்பங்களை எப்படி எடுத்து சொல்வது, இப்படித்தான் பட்டிமண்டபங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. நையாண்டிகளுக்கு நடுவில் நாட்டு மக்களுக்கு பயன்படுகிற சில கருத்துக்களை வழங்கலாமா என்று எண்ணி பார்ப்பதற்கு ஒரு அருமையான வாய்ப்பாக வைரமுத்துவின் சிறுகதைகள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. வெளியான அன்றே 8 பதிப்புகள் முடிந்துவிட்டன என்று சொல்லி மக்கள் போட்டுக்கிட்டு வாங்கி படித்தார்கள் என்பதை கேட்டால் நமக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த 40 சிறுகதைகளையும் படித்தால் நாட்டினுடைய நடப்புகள் முழுவதையுமே காட்டியிருக்கிறார் நண்பர் வைரமுத்து. அவர் சொல்லுகிறார், என்னுடைய வாழ்க்கையில் கவிதைகள், பாடல்கள், நெடுங்கதைகள் என்று ஏறத்தாழ ஒரு 40 ஆண்டுகளுக்கு மேல் நீந்தி வந்திருக்கிறேன். என் பெயரை சொன்னாலேயே ஊருக்கும் உலகத்துக்கும் கவிதைதான் நினைவுக்கு வரும். என்றாலும் என்னுடைய மனத்தில் ஒரு நெருடலாக இருந்த ஒரு வடிவம், ஒரு கலை வடிவம் என்ற வகையிலேதான் இந்த சிறுகதைகள் பிறந்திருக்கின்றன. இந்த சிறுகதை எந்த அடிப்படையிலே பிறந்தது என்று கேட்டால், நான் சிற்றூரில் பிறந்தவன். என்னுடைய வாழ்க்கை வறுமையில் இருந்திருக்கிறது. வறுமையில் இருந்து அந்த வறுமையே எனக்கு ஒரு செல்வம் போல பல பாடங்களை கற்றுக் கொடுத்தது. பிறகு நான் நகர வாழ்க்கையை பார்த்தேன். அன்றாடம் வளர்ந்து வருகிற அதிசயங்களை எல்லாம் கண்டு வியந்திருக்கிறேன். ஆக ஒரு 17 ஆண்டுகளாக நான் பயிர் செய்து வளர்த்து அந்த அனுபவ சூழலெல்லாம் இந்த கதைகளிலே உங்களுக்கு நான் காட்ட முற்படுகிறேன் என்று எழுதியிருக்கிறார். இப்போது பட்டிமண்டபம் தொடங்குகிறது. எடுத்திருக்கிற தலைப்பு கதை வளமா மொழி வளமா என்று இப்போது உரையாற்ற வந்திருக்கிறார்கள். கதை வளம்தான் என்று உரையாற்ற வருகிறார் நம்முடைய திரு செல்வேந்திரன். நாடாளுமன்றத்தில் பேசியவர், பாராளுமன்றத்தில் தன் கருத்துக்களை வாதிட்டவர் சொல்வேந்தர் செல்வேந்திரன். பட்டிமன்றத்தின் நடுவர் பொறுப்பை ஏற்றிருக்கின்ற முன்னாள் துணைவேந்தர், எங்கள் பெருமதிப்பிற்கும் பேரன்பிற்கும் உரிய ஔவை நடராஜன் அவர்களே, நண்பர்களே, தோழர்களே, கவிப்பேரரசர் வைரமுத்து அவர்கள் 10 மாதங்களில் 40 சிறுகதைகள், வாரம் ஒரு கதை. 10 மாதத்தில் டெலிவரி வரும். டாக்டர் அம்மா வந்திருக்கிறார். ஆனால் 40 டெலிவரி வருமா என்றால் கவிஞரே சொல்லுகிறார், இது 10 மாத கர்ப்பம் அல்ல, 60 ஆண்டு கால கர்ப்பம் என்கிறார். இந்த 60 ஆண்டு கால கர்ப்பத்தில் 40 சிறுகதைகளை அவர் இங்கே பிரசவித்து தந்திருக்கிறார். இந்த கதையை படிக்கும் பொழுது குளத்திலே கல்லெறிந்ததைப் போல என்னுடைய நெஞ்சத்தில் நினைவலைகள் அடித்துக்கொண்டே இருந்தன. காரணம், இந்த கதைகளில் இருந்தது வெறும் கற்பனை அல்ல, ஒரு சொற்கூட்டம் அல்ல, அலங்காரம் அல்ல, எங்களின் வாழ்க்கை, எங்கள் உறவுகளின் வாழ்க்கை, எங்கள் சொந்தங்களின் வாழ்க்கை, எங்கள் நண்பர்களின் வாழ்க்கை. அப்படிப்பட்ட ஒரு உணர்வை கதை களம் தருகிறது. காரணம், இது கதை அல்ல, வாழ்க்கை. வாழ்க்கை கதையாக வருகிறது இங்கே. வாழ்க்கையை பற்றி சொல்லாத எதுவும் மேலோங்கி இருக்க முடியாது என்பதுதான் என்னுடைய கருத்து. அவரே சொல்லுகிறார், என்னுடைய உரைநடை என்பது ஒரு பாம்பை போன்றது, அதில் தொப்பையும் இல்லை, தொங்கு தசையும் இல்லை என்று அவரே சொல்லுகிறார்.